ब्रह्मात्मानं देव प्रज्ञवते स्वयं शुक्लापरं कृष्णं सखिवर्तं जगद्गुणं प्रभक्तवध्याये ब्रह्मशान्तये यस्य दर्शनाया पारिषद्या प्रदर्शनं विघ्नं हरि ओम तदे श्री गोविंद 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 अस्य श्री भगवतः महापुरुषस्य विष्णोराज्ञया प्रवर्तमानस्य अद्य ब्रह्मणः द्वितीयपरार्धे श्री श्वेतवराहकल्पे वैवस्वतमन्वन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे वर्णखण्डे शताब्दे देवोः दक्षिणे पार्श्वे वर्तमाने व्यावहारिके प्रथमादि षष्ठी संवत्सराणां मध्ये मंगलकर रोहिणी नाम संवत्सरे उत्तरायणे वसंत ऋतौ चैत्रमासे कृष्णपक्षे द्वादश्यां शुभतिथौ वासरः वासरस्तु भानुवासरयुक्तायां शुभनक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकर्ण शुभयोग शुभकर्ण विशेषेण प्रतिष्ठायां अस्यां शुभतिथौ अस्य श्रीदेवदेवस्य भगवतो वासुदेवस्य श्रीभूमिलीला देवीनायिका समेत श्रीदेवाधिराजस्वामिसन्निधौ राष्ट्राभिवृद्ध्यर्थम् आलयस्य यथासङ्कल्पित वार्षिक लक्षाक्षरमहोत्सवकर्मणि सङ्कल्पित यजमानानां सहकुटुम्बानां क्षेमस्थैर्य धैर्यवीर्य विजय अभय आयुः आरोग्य ऐश्वर्याणाम् अभिवृद्ध्यर्थम् इष्टकाम सिद्ध्यर्थं धन कनक वस्तु वाहनादि समर्थर्थं कुटुम्बसौख्यसिद्ध्यर्थं धन्वन्तरि स्वामिनः दिव्यानुग्रहेण आरोग्यविषयार्थं सङ्कल्पित यजमानानां सिद्धिद अनर्थ अवाप्तिसिद्ध्यर्थं श्री अनैश्वर्य सिद्ध्यर्थं श्री देवीनायिका समेत श्री देवाधिराज स्वामिनः चरणारविन्दयोः अष्टोत्तर सहस्रनामार्चनं करिष्ये। அதாவது எம்பெருமானுடைய ஒரு நாமம் அப்படின்றது நமக்கு சொல்றதுக்கே நமக்கு வந்து ஒரு பாக்கியம் வேணும். வாயில வந்து பகவன் நாம வருதுன்றது எல்லாருக்குமே கலிகாலத்துல அபூர்வம். நாரதர் கேட்கிற பெருமாள் கிட்ட உன் நாமத்தை சொல்றதுக்கு கஷ்டப்படுற காலம் எதுனா கலியுகம் அப்படின்னு பெருமாள் வந்து நாரதர் கிட்ட சொல்றாராம். அப்படின்னு நாரதருக்கு வந்து ஒரு வருத்தம். சரி உன் நாமத்தை எப்போ யார் என்ன சொல்லுவா அப்படின்னு கேட்கறது பெருமாள் வந்து அந்த காலம் துவாபர யுகத்துல வரும் அப்படின்னு நாரதருக்கு வந்து சொல்லி அனுப்பிடுற. முதல்ல இந்த சஹஸ்ரநாமம் எப்படி வந்தது முதல்ல எல்லாருக்கும் அது தெரியணும் இல்லையா? மொத்தம் வந்து நம்ம யுகத்துல வந்து 4 யுகம். இந்த 4 யுகத்துல வந்து முதல்ல கிருத்தயுகம், 2வது திரேதாயுகம், 3வது துவாபர யுகம், 4வது வந்து கலியுகம் இப்போ நடந்துருக்கு. இந்த துவாபர யுகத்துல தான் இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தோட அவதாரம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவாவா ரிஷிகள் அவாவா தியானம் பண்ணியிருந்தா, அவாவாருக்கு எல்லாருமே தபஸ்விகளா இருந்தா, எல்லாமே தபசக்திகளாக நடந்தது. ஏன் இந்த சஹஸ்ரநாமம் வந்தது, யாரால எழுதப்பட்டது? 2 விஷயம் இருக்கு. இது வந்து எப்படின்னா இந்த துவாபர யுகத்திலேயே வந்து கண்ணன் தான் பூர்ணமா இருந்திருக்கான். யுக பூர்த்தியா கண்ணனோட அவதாரம் தான். இந்த துவாபர யுகத்துல வந்து 2 பேர் வேதவியாசர், அதாவது இதிகாசம்னு சொல்லக்கூடியது வந்து நம்ம தான் பாரத தேசத்துல மாத்திரம்தான் 5000 லட்சத்தி வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதையை முதற்கொண்டு நம்ம இன்னி வரைக்கும் நம்மளோட தொடர்ந்து வர ஒரே தேசம் பாரத தேசம். பாரத தேசத்துல உள்ள ஆச்சாரங்கள் தான் இன்னி வரைக்கும் நம்ம பூர்வர்கள் மற்றவெல்லாம் கேட்டா முன்னாடி 2 தலைமுறை தெரியும். நம்ம பாரத தேசத்துக்காரர்களுக்கு தான் முன்னாடி இருக்கிற 10 தலைமுறைக்கு முன்னாடில இருந்து நம்ம தலைமுறை எப்படி வந்தது, ஒரு கோத்திரம், நம்ம இருக்கக்கூடிய இடம், நம்ம எப்பேற்பட்ட இடத்துல இருக்கோம் அப்படின்றது தெரியுது வந்து வெறும் பாரத தேசத்துல மாத்திரம்தான். வேற எந்த தேசத்திலும்
மந்திரங்கள், ஒவ்வொரு சகசிரநாமங்கள், ஒவ்வொரு ஸ்தோத்திரங்கள், ஒவ்வொரு பூஜைகள், இந்த மாதிரி ஒரு சம்பூட்டீகரணமான ஒரு சம்பூட்டி அப்படின்னா எல்லாம் சேர்ந்து பண்றது அப்படின்றதையும் உருவாக்கி தந்தான். இந்த அந்யோன்ய குடும்பம் அப்படின்றதும் பாரத தேசத்துல மாத்திரம் தான், விதேசத்துல வேற எந்த தேசத்திலுமே கிடையாது. அந்த மாதிரி சொல்லக்கூடிய கதைகள்ல வந்து புராணம், இதிகாசம். புராணம் அப்படின்றது வந்து நடக்கப்பட்டத ஒரு ரிஷிகள் கிட்டே தெரிஞ்சின்றது, நடந்த கதை ஒரு ரிஷி தன் தியானத்து மூலியமா இன்னொருத்தர் கேட்டு இன்னொருத்தருக்கு சொன்னது புராணம். இதிகாசம் அப்படின்றது நமக்கு வந்து ரெண்டு தான், ராமாயணம், மகாபாரதம், ரெண்டு இதிகாசம். இதிஹாசம் அப்படின்னா என்னன்னா, இதிஹாசா நடந்த கதை, நடக்கிற கதை. அதாவது ரெண்டு இது. அதாவது இந்த மகாபாரதம் நடக்கச்சே வியாசபதவி எழுதிட்டே வந்த, ராமாயணம் நடக்கச்சே வால்மீகி எழுதிட்டே வந்த, நடக்க பிரசண்ட பார்த்து எழுதினது இதிகாசம். அதே பிரசண்ட நடந்தத அவ வந்து தன் தியானபூர்வமா அந்த கதையை தெரிஞ்சின்றது இன்னொருத்தருக்கு சொல்றது வந்து புராணம் அப்படின்னு ரெண்டு விதம். புராணங்கள்ல 12 புராணம், இதிகாசங்கள்ல 2 ராமாயணம், மகாபாரதம். இந்த மகாபாரதத்துல வந்ததுதான் இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம். நேரம் போய் பூமியை தொலைச்சி கங்கை வெள்ள விட்டுதான், அவனுடைய சரத்தோட வேகத்தினால கங்கையே வெள்ள விட்டுதான். அர்ஜுனன் சொன்னா, நீ விட்ட சரத்தினால எங்க தாத்தாக்கு நான் ஜலம் கொடுக்கணும்னு அவசியம் இல்ல, அதுக்கு முன்னாடி நான் போய் ஜலம் எடுத்துட்டு வரேன்ட்டு இவன் ஓடினான். இவன் ஒரு மூடல். அர்ஜுனனோட சரத்தை காலத்துல இவன் வேகமா ஓடி, அர்ஜுனனோட 50 காலத்துல வேகமா ஓட முடியுமா? சாத்தியமே இல்லை. இவன் திரும்புற க்ஷண நாயில அந்த இது வந்து கங்கை ஜலம் வந்து நேர அவர் வாயில விழுது. அவர் வாயில விழுத்தோடனே அவர் சாப்பிட்டோடனே சொல்றான், இந்த ஸ்லோகத்தோட கண்டினியூஷன் பீஷ்மோவாச உடனே பெருமாளை காமிச்சு சொல்றாராம். அவருக்கு இந்த இதுலதான் அந்த பரமாத்மாவை ஸ்துதி பண்ண விபாகம் பிரீதமாத்மானம் தேவ பிரக்ரமதே ஸ்வயம் சுக்லாம் பரதரம் கிருஷ்ணம் சகிவர்க்கம் ஜகத்குண